Hey guys, welcome back. So title பார்த்திருப்பீங்க. நம்ம கிட்ட இருக்க இந்த சின்ன OLED டிஸ்ப்ளேவை எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, அதில் எப்படி வந்து டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு டிஸ்ப்ளே. இதோட சைஸ் எவ்வளோன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ என் கையில் வச்சுன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த டிஸ்ப்ளேயோட சைஸு. பட் இந்த டிஸ்ப்ளே வந்து நம்ம பழைய நோக்கியா ஃபோன்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ளே தான் இது. டிஸ்ப்ளே சின்னதாக இருந்தால் கூட இதில் வந்து நம்ம ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்ப்ளே பண்ணலாம். டெக்ஸ்ட்டு மட்டும் இல்லை, நம்ம வந்து பிட் மேப்ஸ் கூட இதில் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்ப்ளேயில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெமோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்ப்ளே எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, டெமோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயில் அதே மாதிரி நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, டெக்ஸ்ட் அண்ட் பிட் மேப்ஸ் எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்ப்ளேவை நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் குயிக்காக பார்த்துடலாம். ஆப்வியஸ்லி நமக்கு இந்த டிஸ்ப்ளே வேணும். இது வந்து 64x128 OLED டிஸ்ப்ளே. இந்த டிஸ்ப்ளே அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 4 ஜம்பர் கேபிள் வேணும். ஓகேங்களா, ஃபீமேல் எண்டு ஒரு சைடு, மேல் எண்டு ஒரு சைடு இருக்க மாதிரி ஜம்பர் கேபிள், ஒரு 4 ஜம்பர் கேபிள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த டிஸ்ப்ளேவை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஆர்டினோ யூனோ போர்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஆர்டினோ மெகா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஆர்டினோ யூனோ தான் இருக்குது. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த போர்டு நமக்கு வேணும். அண்ட் இந்த போர்டை நம்ம பிசியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு டைப் பி கேபிள் வேணும். ஓகேங்களா, இந்த கேபிள் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கிடையாது. ஸோ இது டைப் பி கேபிள். இது நீங்கள் ஆர்டினோ போர்டு வாங்கினீங்கன்னா அது கூடயே கொடுப்பாங்க. ஆக்சுவலி என்னோடய கேபிள் நான் தொலைச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்டரோட கேபிள். ஸோ சேம் போர்ட் தான். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான், வேறு எதுவும் நமக்கு எக்ஸ்ட்ரா காம்பனன்ட்ஸ் தேவையில்லை. இப்போ எப்படி இதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டிஸ்ப்ளேயை கொஞ்சம் க்ளோஸராக பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்ப்ளேயில் பார்த்திங்கன்னா 4 பின் இருக்குது. ஃபஸ்ட்டு பின் பார்த்திங்கன்னா கிரவுண்டு, செகண்ட் வந்து விசிசி, அடுத்து எஸ்சிஎல், லாஸ்ட் வந்து எஸ்டிஏ. ஸோ அந்த பின்னுக்கு கீழே வந்துட்டு அது என்ன பின் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆர்டினோவில் இருக்கிற கிரவுண்டை கனெக்ட் பண்ணணும். விசிசிங்கிறது தான் பவர் இன்புட். ஸோ 5 வோல்டேஜ் பவர் இன்புட் வந்து இதுக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம ஆர்டினோவில் வந்து பண்ணிக்கலாம். இந்த எஸ்சிஎல் எஸ்டிஏ அப்படிங்கிறது ஆர்டினோவில் இருக்கிற அனலாக் பின்ஸ் A4 அண்ட் A5 வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இப்போ காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டினோ போர்டு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 5 வோல்டேஜ் பின் அண்ட் கிரவுண்ட் பின் இங்கே இருக்குது. பவர் அப்படிங்கிற அந்த கேட்டகரி கீழே இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடு பார்த்திங்கன்னா அனலாக் இன்புட் அப்படிங்கிற கேட்டகரி கீழே A0லேருந்து A5 வரைக்கும் 6 அனலாக் பின்ஸ் இருக்குது. ஸோ இதில் A4 அண்ட் A5 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த டிஸ்ப்ளே போர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த டிஸ்ப்ளேவை கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதோட 5 வோல்டேஜும் கிரவுண்டும் எடுத்து நம்ம டிஸ்ப்ளேயில் இருக்க விசிசி அண்ட் கிரவுண்ட் அந்த இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ டிஸ்ப்ளேயில் பார்த்திங்கன்னா எஸ்சிஎல் எஸ்டிஎன் 2 பின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கிரவுண்ட் அண்ட் விசிசி நமக்கு தெரியும் எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. கிரவுண்ட் அண்ட் 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எஸ்டிஏ அப்படிங்கிறத A4லையும் எஸ்சிஎல் அப்படிங்கிற பின்ன A5லையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ எஸ்டிஏ வந்து A4, எஸ்சிஎல் வந்து A5, அதில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 ஜம்பர் கேபிள் எடுத்துகிட்டு இந்த 4 பின்லேயும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதோட அதர் எண்ட்ஸை நம்ம அப்படியே நம்மளுடைய ஆர்டினோ போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆர்டினோலையும் பவர், கிரவுண்டு ப்ளஸ் A4 A5 இதான் எஸ்டிஏ அண்ட் எஸ்சிஎல் ரெண்டுமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம யூஎஸ்பி கேபிளில் நம்ம லேப்டாப்லேருந்து ஆர்டினோ போர்டு கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த ஆர்டினோ போர்டில் இருந்து நம்ம டிஸ்ப்ளேவும் கனெக்ட் பண்ணிட்டோம்.
நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஆன் ஆகாது, பிளாங்காக தான் இருக்கும். டிஸ்பிளே கனெக்ட் ஆனதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து டிஸ்பிளே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு இருக்காது. டிஸ்பிளே கனெக்ட் ஆனாலும் நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஸ்பிளே வந்து ஆக்சுவலாகவே ஆன் ஆகும். அண்ட் இது வந்து OLED டிஸ்பிளே. ஸோ இது ஆனில் இருந்தால் கூட எல்லாமே வந்து LEDs ஆஃபில் இருந்துச்சுனாலும் நமக்கு ஆஃபில் இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு Arduino ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு டூல்ஸ் போனீங்கன்னா இங்கே போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே Arduino AVR போர்ட்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அதில் Arduino UNO அப்படிங்கிற உங்கள் போர்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே போர்ட்ஸ் இருக்கும். ஸோ எந்த போர்ட்டில், அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த போர்ட்டில் Arduino போர்டு கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு காட்டுது COM7ல் Arduino UNO கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி இங்கேயே காட்டுது. ஸோ அந்த போர்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சில லைப்ரரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இந்த டிஸ்பிளேயோட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே மேனேஜ் லைப்ரரிஸ் போனீங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். இதில் Adafruit GFX அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதில் Adafruit GFX லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். பை Adafruit அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் 1.9.0 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணும்போது சில எக்ஸ்ட்ரா லைப்ரரிஸ், அதாவது டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணுறதான்னு சொல்லி கேட்கும். அதுவும் வந்து நீங்கள் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் Adafruit SSD அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா SSD 1306 1305 அந்த மாதிரி இருக்கும். ஸோ எங்கிட்ட இருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா SSD 1306. மோஸ்ட்லி நீங்கள் அமேசானில் வாங்கினா அது இந்த டைப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த லைப்ரரியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எது லேட்டஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2.3.1 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது இன்ஸ்டால் பண்ணும்போதும் வேறு ஏதாவது டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணுறதான்னு கேட்கும். அதுவும் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 லைப்ரரி மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் போதும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபைலில் போனீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அது கீழே வந்தீங்கன்னா கடைசியில் Adafruit SSD 1306 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் 128/64 அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்மகிட்ட இருக்க டிஸ்பிளே 128/64 டிஸ்பிளே. ஸோ I2c அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்திருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் நம்ம பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் போட்டிருப்பாங்க, ஹார்ட்வேர் அட்ரஸ். ஸோ இதில் 0x3D அப்படின்னு இருக்குது. ஒரு சில ஹார்ட்வேருக்கு இது Cன்னு மாற்றினா தான் ஒர்க் ஆகும், ஒரு சிலது Dன்னு மாற்றினா ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எது ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய டிஸ்பிளே வந்து 0x3C அப்படிங்கிற அட்ரஸில் கொடுத்தா தான் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த அட்ரஸ் நான் இங்கே போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் ஆகும்போது நீங்கள் பார்க்கலாம் Arduino போர்டில் வந்துட்டு லைட் பிளிங்க் ஆகும். ஸோ அப்லோட் ஆகி முடிச்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். நான் எதுவுமே பண்ணல, நான் ஜஸ்ட் வந்து அந்த ப்ரோக்ராம் அப்லோட் மட்டும் தான் பண்ணேன். அப்லோட் ஆனோடனே டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டெமோ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டெமோவில் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இப்போ உங்கள் டிஸ்பிளேயில் வரும். ஸோ என்னோடய கேமராவில் இது கரெக்டாக கேப்சர் ஆகலை. ஸோ நீங்கள் டெமோவில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்தது கேப்சர் ஆகிருக்கும். ஆல்ரைட், இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெமோ ப்ரோக்ராம். இதில் வந்து நிறையா வந்து ஆல்ரெடி அவங்க கோட் எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கோடெல்லாம் கோ த்ரூ பண்ணலாம். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போது நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேயில் நம்ம ஏதாவது நம்மளோட ஓன் டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஓன் டெக்ஸ்ட்டை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமோட லிங்க்கு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ பேசிக்காக நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு வேணுங்கிற லைப்ரரிஸ் வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்க்ரீனோட சைஸு அதையும் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், 128/64 அப்படிங்கிறது. ஸோ ரீசெட் பின் வந்து 4th பின் ரீசெட் பின் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்து அந்த ஹார்ட்வேர் அட்ரஸை வந்து இதில் நம்ம செட் பண்ணுறோம். 0x3Cங்கிற ஹார்ட்வேர் அட்ரஸ். அதுக்கப்புறம் ஷோ வெல்கம் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணுறோன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளேவை கிளியர் பண்ணுறோம், ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை கிளியர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் display.text set text size அப்படின்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 செட் பண்ணலாம், இல்லை 1.5, 2, 3 அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு சைஸ் நீங்கள் செட் பண்ணும்போதும்
அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து மாறும் நீங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம். சம்டைம்ஸ் வந்து 5 கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் ரொம்பவே பெருசாக போயிடும், டிஸ்பிளேக்கு வெளியே போயிடும். ஸோ அதுக்கு உங்கள் டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சைஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோனோக்ரோம் தான். ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கலரும் நம்ம செட் பண்ண முடியாது. அது ஒயிட் அப்படிங்கிறது இதில் நமக்கு வந்து ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் மாதிரி வருது. ஸோ அந்த ஒரே ஒரு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் செட் கர்சர் அப்படிங்கிறது நம்ம டிஸ்பிளேயில் எந்த பொசிஷன்லேருந்து நம்ம டெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ 10,0ன்னு பார்த்திங்கன்னா இந்த 0ங்கிறது அதாவது ஃபஸ்ட்டு லைனை குறிக்கும், ஃபஸ்ட் லைனில் ஸ்டார்ட் ஆகும். 10ங்கிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் தள்ளி ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி 20 கொடுத்தோன்னா செகண்ட் லைனில் ஸ்டார்ட் ஆகும். 40ங்கும்போது தேர்ட் லைன், அந்த மாதிரி கீழே தள்ளி அடுத்தடுத்த டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெல்கம் பேக் டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இன்டர்நெட் ஆஃப் டெக்குன்னு போட்டிருப்போம். ஸோ அதோட டெமோ ப்ரோக்ராம் தான் இது. இது வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரெஃபரன்ஸுக்குனா பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட டெக்ஸ்ட் நீங்கள் செட் பண்ணணும்னாலும் இதே தான். ஸோ நீங்கள் display.println போட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை செட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணால் போதும். இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோஃப்ளேக்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண உடனே நீங்களே அந்த சேஞ்ச் பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே போயிட்டு நம்ம போட்டிருக்க மெசேஜ் வந்து அப்படியே நம்ம டிஸ்பிளேல வரும். உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் முடிஞ்சிருச்சு. ஸோ வெல்கம் பேக் டு இன்டர்நெட் ஆஃப் டெக் அப்படின்னு நம்ம இங்கே போட்ட மெசேஜ் அப்படியே அங்கே டிஸ்பிளேல வந்திருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போனால் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. மறக்காமல் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.